गाइस பிரதீப் ரங்கநாதனோட டியூட் படத்தை பார்க்கலாமா எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் 2 hours 90 minutes கிட்டங்க. யூஎஸ் சர்டிபிகேட் படம் தான். இந்த படத்தோட கதை என்னன்னா சினிமால மட்டும் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் தாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தாங்க ஸ்டார்ட் ஆகும். ஆனா இன்டர்வல் கிட்ட போகும்போது லாஸ்ட் 30 minutes போர்ஷன் நல்லாவே இருந்துச்சுங்க. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கதை எங்கெங்கயோ போய் ஒரு மாதிரி முடிஞ்சிருக்குங்க. இந்த ட்ரைலரை பார்க்கும்போது எத்தனை கட்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படத்துல நிறைய கட்ஸ் இருக்குங்க. பிரதீப் ரங்கநாதனோட கேரக்டரைசேஷனும் ஆக்டிங்கும் சம் சீன்ஸ் எல்லாம் ஆக்டிங் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. மம்தா பேஜி பாத்தீங்கன்னா கொடுத்த ரோல நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமா சரத்குமாரோட கேரக்டரைசேஷன் நல்லா இருந்துச்சுங்க. அடுத்தடுத்ததா வரப்போற இம்பார்ட்டன்ட் சீன்ஸ்ல அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத கெஸ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பே தாங்க பண்ணியிருந்தாரு கீர்த்திஸ்வரன். சாய் அபியங்கரோட சாங்ஸ் எல்லாம் தியேட்டர்ல கேட்க சூப்பரா இருந்துச்சுங்க. பிஜிஎம் ஒன்னும் இல்ல, சாங்ஸை வச்சே மேட்ச் பண்ணிட்டாங்க. மொத்தத்துல கீர்த்திஸ்வரன் டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதனோட மத்த படங்களை விட ஆவரேஜான ஃபிலிம் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. காய்ஸ், உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.